தூரத்தில் தன் மகனை கண்டபோது மனதுருகி ஓடி கட்டி அணைத்து முத்தம் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் சுவாமி, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. பேசுகிறவன் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையின்படி பிதாவின் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. தகப்பனே, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி உடைய கண்களை திறந்தருளுவீராக. கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் சுகமாக இருப்பீர்கள், நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே என்று சொல்லி சமாரியா என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சமாரியா என்கிற பட்டணத்திலே பிலிப்பு என்கிற ஒரு தேவ ஊழியன், ஒரு சீஷன் ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே அநேக அற்புதங்கள் நடந்ததாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. சப்பானிகள் நடந்தார்கள், திமிர்வாதக்காரர்கள் குணமாக்கப்பட்டார்கள், அசுத்த ஆவிகள் எல்லாம் அவர்களை விட்டு போய்விட்டது என்று சொல்லி இங்கே வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படியாய் அநேக அற்புதங்கள் அந்த இடத்துல நடந்தபடினாலே அந்த பட்டணத்தில் இருந்த அத்தனை ஜனங்களும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அந்த முன்பகுதியிலே நாம் பார்க்கும்போது அங்கே எருசலேமிலே இருந்த அந்த சபைகளுக்கு, எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சீஷர்கள், அவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவித்து ஒன்றாக கூடியிருந்து அவர்கள் அப்பம் புசித்து எல்லாவற்றையும் பொதுவில் வைத்து அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அப்படியாய் ஒரு ஐக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலே தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் சிதறி போனார்கள் என்று சொல்லி. எல்லாரும் சிதறி போகிற அளவுக்கு அங்கே ஒரு துன்பம் ஏற்பட்டது. அங்கே ஒரு காரியம் நேரிட்டது. சவுல் என்கிற ஒரு மனிதன் கிறிஸ்தவர்களை பாழாக்கி கொண்டிருந்தான். யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பிடித்து சிறைச்சாலையில் போட்டு அவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எருசலேமிலே இருந்த சீஷர்கள் எல்லாரும் சிதறி போய்விட்டார்கள். ஆங்காங்கே அவர்கள் கண்கள் கண்ட இடத்திற்கு ஓடி போவதை போல சிதறி போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி ஒரு பொருளை கீழே போட்டால் அது சிதறி போய்விடுமோ, அதே போல ஒருவரை சந்திக்க முடியாத அளவுக்கு யாரும் ஒருவேளை யாரையும் பார்த்து அவர்களோடு கூட உறவு கொள்ள முடியாதபடிக்கு, ஐக்கியம் கொள்ள முடியாதபடிக்கு அங்கே அப்போஸ்தலர்களும் எருசலேமில் இருந்தவர்களும் சிதறப்பட்டு போனார்கள். அப்படி சிதறி போகிற ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த பிலிப்பு என்கிற அந்த சீஷன் எருசலேமில் இருந்தவன் சமாரியாவுக்கு போன அந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார், அவர் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்தவர், நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார், நமக்காக 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது அவரோடு கூட இருந்த இந்த 12 சீஷர்களில் இந்த பிலிப்புவும் ஒரு மனிதனாக இருந்தபடினாலே அவரை பற்றி தைரியமாய் அந்த சமாரியாவில் இருந்த பட்டணத்தில் உள்ள அத்தனை பேருக்கும்
ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். அங்கே அநேக அற்புதங்கள் நடக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. சுத்த ஆவிகள் அலறி ஓடியது. அநேக திமிர்வாதக்காரர்கள், சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். ஆகவே தான் அந்த பட்டணம் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி, எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நம்முடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட சந்தோஷமான காரியங்கள் உண்டா? சந்தோஷம் உண்டா? நாம் வசிக்கிற பகுதியிலே, நாம் போகிற சபையிலே இப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டா? நாம் வாழ்கிற அந்த பட்டணத்திலே எப்பொழுதும் சந்தோஷம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இங்கே சில காரியங்கள், பிலிப்பு என்ன காரியங்கள் செய்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்ட காரியத்தை இன்றைக்கு நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். முதலாவது இந்த பிலிப்பு செய்த காரியம், அங்கே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருவேளை அந்த சமாரியாவில் இருந்தவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் கேள்விப்படவில்லை. இதுவரைக்கும் இயேசு யார் என்கிறதை, ஒருவேளை சமாரியாவிலே அநேக பட்டணங்கள் இருந்திருக்கலாம். ஒரு சில பட்டணங்களிலே ஒருவேளை ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால், இயேசு சுவாமி உயிரோடு இருந்த நாட்களிலே அவரை தேடி, சமாரியா ஸ்திரீயை தேடி ஆண்டவர் போகிறார். அந்த ஸ்திரீயின் மூலமாக அந்த கிராமத்திலிருந்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பிலிப்பு போன இந்த பட்டணத்திலே அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்படவில்லை. இங்கே பிலிப்பு போய் ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் நினைக்கலாம், எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்கிறது, எத்தனை வகையான ஊழியங்கள் இருக்கிறது, எத்தனை சபைகள் இருக்கிறது, அவர்கள் எல்லாரும் செய்யாத காரியத்தையா நான் செய்துவிட முடியும்? நான் ஒருத்தி நான் போய் ஆண்டவரை சொல்லுகிறதுனாலையா இந்த பட்டணம் சந்தோஷம் அடைய முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பிரசங்கிக்கிறோமோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, அங்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, அந்தந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறார், இயேசுவை குறித்து பேசுகிறவர்கள், பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிற பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் அநேகர் வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்களிலே வேதம் என்ன சொல்லுகிறது? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள், கிட்டத்தட்ட 118 கோடி ஜனங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே 2 கோடி ஜனங்கள் மாத்திரமே ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாமல், யார் என்று தெரியாமல் அவர்கள் அங்கலாய்த்து கொண்டு ஓடிக்கொண்டு அலைவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10, 11 அங்கே தேவதூதன் என்ன சொல்லுகிறான்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அன்றைக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது அவர் பிறந்திருக்கிறார் என்பதை அறிவிப்பதற்கு ஒரு தேவதூதன் சொல்லாவிட்டால் கண்டிப்பாக அந்த மேய்ப்பர்களுக்கு தெரிந்திருக்காது. அவர்கள் இருந்தது ஒரு பகுதி, இயேசு பிறந்தது இன்னொரு பகுதி. எல்லா ஜனத்துக்கும் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் வியாதியிலும் வறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பிரியமானவர்களே,
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்கள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கிறார்களோ அந்த பட்டணம் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கும். அந்த கிராமம், அந்த பகுதி, அது நிச்சயமாகவே சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்கள் எழும்ப வேண்டும், பிரசங்கிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள், ஆண்டவரை குறித்து சொல்லுகிறவர்கள். சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன? நான் என்ன போய் சுவிசேஷம் சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறாரோ, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மன்னித்திருக்கிறாரே, நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை குணமாக்கி இருக்கிறாரே, எத்தனை பிரச்சனைகளை நமக்கு நீக்கி நம்மை சுக வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதை நான் மற்றவர்களுக்கு ஆண்டவரை நம்பி நாம் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை எவ்விதத்திலெல்லாம் விடுவித்தாரோ அதை மற்றவர்களுக்கு சொல்வதுதான், ஆண்டவரை குறித்து சொல்லுவதுதான் சுவிசேஷம். அதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்றது சொல்வதுதான் நற்செய்தி. பிரியமானவர்களே, வேறு ஒன்று ஒருவேளை சொல்ல தெரியாவிட்டாலும் அந்த பிலிப்பு சொன்னது போல நாத்தான்வேல் இடத்துல வந்து பார் என்று தான் சொன்னார். அந்த நாத்தான்வேல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரும் ஒரு சீஷனாக மாறினார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு சொல்லலாம், என்னால் ஒன்றும் பேச தெரியாது, அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது, அவர்கள் பேசுகிற காரியத்திற்கு பதில் பேசுவதற்கு எனக்கு ஞானம் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு வேத அறிவு இல்லை, அந்த அளவுக்கு நான் வேதத்தை படித்திருக்கவில்லை, மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறது போல எனக்கு பண்ண தெரியாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சாக்கு சொல்லி கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், வந்து பாருங்கள், நாங்கள் போகிற அந்த ஆலயத்திற்கு வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சந்தோஷம் உண்டாகிறது. அங்கெல்லாம் அந்த பட்டணங்கள், கிராமங்கள், அந்த பகுதிகள், வீடுகள் அத்தனையிலும் சந்தோஷம் உண்டாகிறது. இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய பகுதியிலும் சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அங்கே கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக அந்த பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாகிறதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள், ஒரு நபர் ரெண்டு நபர் அல்ல, அந்த பட்டணத்தில் அநேகரிடத்திலே அசுத்த ஆவிகள் காணப்பட்டது. இன்றைக்கும் நாம் வாழ்கிற பகுதிகளிலே, நாம் வாழ்கிற பட்டணத்திலே, கிராமத்திலே எத்தனை நபர்களுக்குள்ளாக அசுத்த ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள், களியாட்டம், வேசைத்தனத்தின், விபச்சாரத்தின் ஆவிகள், எத்தனை குடும்பங்களை பிரித்து வைத்திருக்கிற பிரிவினையின் ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், கணவனை மனைவியையும் பிரித்து வைத்திருக்கிற பிரிவினையின் ஆவிகள், எத்தனை அசுத்த ஆவிகள், கிரியைகள் நம்மை சுற்றி, ஏன் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சண்டையின் ஆவிகள், யாரிடத்திலாவது அவர்களுக்கு சண்டையை இழுக்காவிட்டால் அவர்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அது ஒரு வகையான ஆவி, சண்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எரிச்சலின் ஆவிகள், இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் நம்முடைய குடும்பங்களை விட்டு, நம்முடைய பட்டணங்களை விட்டு, நம்முடைய பகுதிகளை விட்டு வெளியேறும்போது நம்முடைய பட்டணம் சந்தோஷத்தால் நிரப்பப்பட முடியும். நாம் வாழ்கிற இடம் சந்தோஷத்தால் நிரப்பப்பட முடியும். பிரியமானவர்களே, அசுத்த ஆவி ஒருவேளை மற்றவர்களை போல அலக்களித்து ஆடுகிறது தான் அசுத்த ஆவி அல்ல. ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகிற அசுத்த ஆவிகள் வெளியேற வேண்டும். எத்தனை விதமான ஆவிகள், கோபத்தின் ஆவிகள். சமீபத்திலே ஒரு சாதாரண ஒரு மனிதன், நல்ல மனிதரை கொலை செய்து விட்டார்கள். அந்த காரியத்தின் பின்னணியை பார்க்கும்போது அந்த நபரை கொலை செய்த அந்த மனிதன் முந்தின நாள் இரவிலே தெருவிலே சொல்லிக்கொண்டே போனான், யாரையாவது கொலை செய்ய வேண்டும், யாரையாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி. அவனுக்குள்ளாக இருந்த ஒரு கொலை வெறியின் ஆவி மறுநாளிலே அவன் அந்த மனிதரை கொண்டு விட்டான். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆவிகள் நம்முடைய தேசத்திலே, தற்கொலையை தூண்டுகிற ஆவிகள், ஏன் உயிரோடு இருக்க வேண்டும், செத்து போனால் என்ன என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவிகள் இன்றைக்கு அநேகருக்குள்ளாக காணப்படுகிறது.
இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை வெளியேற்றுவதற்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிற ஊழியர்கள் எழும்ப வேண்டும். வல்லமையோடு எழும்பி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மனிதர்கள் அசுத்த ஆவிகளை துரத்தும் போது அந்த பகுதி சந்தோஷத்தால், அந்த குடும்பம், அந்த மனிதன் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவான். பிரியமானவர்களே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஒரு பட்டணத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது அந்த பட்டணத்தில் உள்ள அந்த பகுதியில் உள்ள பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அந்த வீட்டுக்குள் புகுந்து அதன் உடைமைகளை நாம் கொள்ளையிட முடியாது என்று அவனை, அந்த பலவானாகிய பிசாசை நாம் கட்டும்போது தான் அந்த குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களை நாம் கொள்ளை பொருளாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளாக காணப்படுகிற விக்கிரகத்தின் ஆவிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய மனதையும் அவருடைய கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிற குருட்டாட்டத்தின் ஆவிகள் விலக வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிற இடத்திலே சந்தோஷம் காணப்படாது, சமாதானம் காணப்படாது. பிரியமானவர்களே, அசுத்த ஆவிகள் விலகும் போது, அசுத்த ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படும் போதுதான் அங்கே சந்தோஷம், சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சீஷர்களை சகல நோய்களை குணமாக்கவும் சகல வியாதிகளையும் அவர்களை நீக்கவும் அசுத்த ஆவிகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு இயேசு இந்த பூமியிலே வாழும்போது தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசுகள் மனிதருக்குள்ளாக காணப்படும் போது அந்த மனிதர்களுக்குள்ளாக காணப்படுகிற பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லுகிறார். அவ்விதமாக அவர் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே எத்தனையோ பேர் பிசாசு பிடித்திருந்தவர்களுடைய சரீரங்களிலே காணப்பட்ட பிசாசின் வல்லமைகளை அவர் அகற்றி போட்டார். பிரியமானவர்களே, ஒரு பகுதியில் நாம் பார்க்கிறோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும்போது அங்கே அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக பிரவேசித்து அவனை அலக்களிப்பதை பார்க்கிறோம். சீஷர்களிடத்தில் அந்த தகப்பன் தன் மகனை கூட்டிக் கொண்டு வந்து, என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான், உம்முடைய சீஷர்களிடத்திலே அவனை கொண்டு வந்தேன், ஆனால் அவர்களால் இந்த பிசாசை துரத்த முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே இயேசு சுவாமி அந்த அசுத்த ஆவியை அதட்டி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று சொல்லி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த அசுத்த ஆவியை அப்புறப்படுத்தி விட்டு சொன்னார். இவ்வகை பிசாசு 29ஆம் வசனத்திலே, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி இவள் இன்றைக்கு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளின் கிரியைகள் காணப்படுகிறதுனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, எப்பொழுதும் சண்டையும் வேதனையும் கூக்குரலும் காணப்படுகிறது, என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை. உங்களுடைய குடும்பங்களில் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகளை ஜபத்தினால் உபவாசம் இருந்தும் ஜெபித்து நீங்கள் துரத்தும் போது உங்களுடைய குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். பிரியமானவர்களே, அசுத்த ஆவிகளின் கிரியைகளை அழிக்கும் போது அந்த பட்டணம், பகுதி சந்தோஷமடையும். மூன்றாவதாக அங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 16-17 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இங்கே பிலிப்பு பிரசங்கித்ததை கேட்டு அநேகர் மனம் திரும்பி அநேகர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 12ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி
அவர்கள் உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். அதோடு தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் எருசலேமில் இருந்த சீஷர்கள் இப்படி சமாரியாவிலே போய் பிலிப்பு ஆண்டவரை பற்றி கூறினதனால் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவர்களை பார்ப்பதற்காக, சமாரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்ப்பதற்காக எருசலேமில் இருந்து சீஷர்கள் வந்தார்கள். பேதுருவும் யோவானும் அவரிடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் இந்த சமாரியாவில் உள்ள இந்த தேவ ஜனங்கள் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனத்திலே நாம் பார்க்கும்போது சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த ஜனங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணின போது ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை? அப்போஸ்தலர் 1:8, லூக்கா 24:49 படி அந்த பலம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு சுவாமி சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுய பலத்தினால் வாழவே முடியாது. நம்முடைய சுய முயற்சியினால் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் ஆண்டவரை அறிவிக்கிறவர்களாகவும் வாழ முடியாது. அதற்கு பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு தேவை. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 26ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, அந்த சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர்தான் நமக்கு எல்லா சத்தியத்தையும் இந்த வேதத்தை விளக்கி கற்றுக் கொடுப்பதே பரிசுத்த ஆவியானவர் தான். ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து அழகாய் அவர் நம்மோடு பேசுவார். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகள், நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனைகள் இந்த வேதத்திலிருந்து நமக்கு ஒவ்வொரு நேரமும் கிடைக்கும். பிரியமானவர்களே, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? 1 யோவான் 2:27 விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறபடினால் அது சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை என்று சொல்லி. எனக்கு ஒரு அருமையான சகோதரியை தெரியும். அவர்கள் சொன்னார்கள், அவருடைய கணவன் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பாக மரித்த போது அவர்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கின அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தாராம். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சகல காரியத்திற்கும் ஆண்டவரே இந்த காரியத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, இதுக்கு நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் குடும்பத்திலும் சரி தொழிலிலும் சரி எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பார்களாம். கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அழகாய் நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லி அவர்கள் சொன்ன சாட்சியை நான் கேட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியினாலே நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த பகுதி சந்தோஷம் அடைகிறது. அசுத்த ஆவிகளின் கிரியைகள் துரத்தப்படும் போது அந்த பகுதி சந்தோஷம் அடைகிறது. மூன்றாவதாக, எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறதோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், அவருடைய குடும்பத்திலே சந்தோஷம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 8:8 படி அந்த பட்டணத்தில் எப்படி சந்தோஷம் உண்டானதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் காணப்பட வேண்டும். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே வந்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பகுதியிலே, ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடத்திலே காணப்பட வேண்டும்.
என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, அந்த பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்த்தோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற பிரசங்கிக்கிற இடத்துல சந்தோஷம் உண்டாகிறது. அசுத்த ஆவிகள் துரத்தப்படும் போது அந்த பகுதி சந்தோஷம் அடைகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் தந்த ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நிரப்புவீராக. தகப்பனே, உம்மை பற்றி நாங்கள் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்ய. பிசாசுகளை உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய நாமத்தினாலே துரத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய்ய. பரிசுத்த ஆவியை பெற்று அநேகருக்கு உமக்கு முன்பாக சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுப்பா, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். டிவி ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவைகளை கத்து சந்தித்து கொடுங்கப்பா. எல்லா காரியங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்னும் அநேக அந்த பட்டணத்திலே உம்மை அறிவிக்கிறவர்கள் எழும்ப, உமக்காக வாழுகிறவர்கள் எழும்ப, கர்த்தர் இந்த ஊழியங்களின் மூலமாக பெரிய காரியங்களை செய்வீராக. அநேக அறுவடை நாங்கள் காணும்படி கர்த்தர் ஒவ்வொரு வசனங்களை அபிஷேகித்து அனுப்புவீராக. ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. பிலிப்புவை பயன்படுத்தினது போல இந்த பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்களை பயன்படுத்தி இந்த பட்டணம் முழுவதும் சந்தோஷத்தால் நிரப்பப்படும்படி செய்வீராக. அப்படியே செய்கிற மகாபெரிய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.